அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொளி நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில், நம்முடைய இந்திய மரபில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது ஒரு மிகப்பெரிய சடங்காக போற்றப்படுது. இந்த விளக்கு ஏற்றுவதனுடைய அறிவியல் மற்றும் ஆன்மீக நன்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். விளக்கு என்பது வெறும் ஒளியா அல்லது சக்தியா? மண் விளக்கு, நெய் விளக்கு, இவை அனைத்தும் பின்னால் உள்ள ரகசியங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம். இருளை அகற்றும் ஒளி பிறக்கும் இடமே பூஜை அறையாகும். அங்கு அஞ்ஞானமானது இருளாக இருக்கும், ஞானமானது ஒளியாக இருக்கும். விளக்கு ஏற்றுவது அறிவினுடைய விழிப்புணர்வுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்மீக நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பூஜை அறையில் தெய்வீக சக்தி நிலை பெறுவது, விளக்கு ஏற்றிய இடத்தில் ஆகாய சக்தி, அக்னி தத்துவம் சமநிலைக்கு வருவது இது ஒரு முக்கியமான காரணம். இது மட்டும் இல்லாமல் தேவதைகள், குலதெய்வங்கள் இந்த விளக்கினுடைய சக்தியினுடைய ஈர்ப்புனால் அங்கே பிரசன்னமாகிறது ஒரு முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் மன அமைதி, தியான சக்திகள் அதிகரிக்கக்கூடியது இந்த விளக்கினுடைய மகிமை. விளக்கின் ஜோதி பார்ப்பது திராடக தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிக அற்புதமான ஒரு தியான முறை, மன அலைகள் குறைக்கக்கூடிய அருமையான தியான முறை. இது மட்டும் இல்லாமல் எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடியது. இருள் என்பது தாமச குணம், ஒளி என்பது சத்துவகுணம். விளக்கு ஏற்றுவது தாமசத்தை அகற்றும். இது மட்டும் இல்லாமல் கர்ம சுக்தி ஏற்படுவதற்கும் இந்த விளக்குகள் பயன்படுகிறது. தினசரி விளக்கு தினசரி கர்ம சுத்திகரிப்பு என்று சொல்லப்படுகிறது. பித்ருதோஷம் குறைய இது மிகவும் உதவியாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி இவைகளெல்லாம் நிலவுவதற்கு விளக்கு ஏற்றுவது மிக அற்புதமான ஒரு விஷயம். பூஜை அறை ஒளி, வீடு முழுதும் ஆன்மீக அதிர்வு இப்படின்னு சொல்லிட்டு பல நன்மைகளை கொண்டதாக இருக்கும். அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் பல நன்மைகள் இருக்கிறது. எண்ணெய், நெய் விளக்கு இது காற்றை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும். நெய் எரியும் பொழுது நுண்ணுயிர்கள் அழிகிறது, பாக்டீரியா போன்ற கிருமிகளுடைய அளவுகள் குறைகிறது. விளக்கின் ஒளி மூளை அமைதிக்கு காரணமாக இருக்கிறது. மிகுதியான ஒளி பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முக்கியமான ஒரு சுரப்பியை தூண்டி அபரீதமான செயல்திறனை உண்டாக்குறது. மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடியதை சமநிலைப்படுத்தி நல்ல உறக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னும் திரைகள் அல்ல, அது இயற்கை ஜோதி. கண் அழுத்தம் குறைக்க அது பயன்படுகிறது. மன அழுத்தம் குறைக்கவும் இது பயன்படுகிறது. தீயை பார்ப்பது மனித உடலின் ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். எந்த விளக்கு சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மண் விளக்கு பூமி தத்துவம், பித்தளை விளக்கு நீண்ட நேர சக்தி தத்துவம், நெய் விளக்கு உயர்ந்த ஆன்மீக சக்தி, எண்ணெய் விளக்கு எண்ணெய் மிக சிறந்த ஒரு தத்துவம். அது எப்போது விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை பிரம்ம முகூர்த்தம், சூரிய உதயம், மாலை அஸ்தமனம், சூரிய அஸ்தமனம், அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் சிறப்பு பலன்கள் கொண்ட நாட்களாக இருக்கும். இது அந்தி சந்தியில் எப்பயுமே காலை மாலை சூரிய உதயத்தின் பொழுதும் சூரிய மறைவின் போதும் நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் விளக்குகள் எல்லா வீட்லேயும் ஏற்றுவாங்க. சில முக்கிய விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, விளக்கு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய, அதனுடைய ஜுவாலை இருக்கக்கூடியதாக பார்த்து கொள்ள வேண்டும். காற்றடிக்கும் இடத்தில் கை வைக்கக்கூடாது. அணைந்த விளக்கை ஊதாமல் மெதுவாக அணைக்க வேண்டும். பூஜை இல்லையெனினும் விளக்கு மற்றும் தாராளமாக ஏற்றலாம். அது வீட்டுக்கு நல்ல விஷயங்களாக இருக்கும். விளக்கு ஏற்றுவது என்பது முடிவாக தெய்வ வழிபாடு,
மனசுத்தி, அறிவியல் ரீதியான நன்மைகள், வாழ்க்கையில் ஒளி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சிறிய விளக்கு, ஆனால் அதன் ஒளி முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது அப்படின்னு சொன்னால், நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் இந்த பஞ்சபூதங்களில் நெருப்பு சக்தி அப்படின்றது பவித்ரா அப்படின்னு பேர். சுத்திகரிப்பில் மிக சுத்தமான ஒரு பொருள். அது எந்த பொருள் கூட சேர்ந்தாலும் அந்த பொருளை தன்வயமாக்கி கொள்ளக்கூடிய அற்புத ஒரு சக்தி இந்த நெருப்புக்கு இருக்கிறதுனால, திருவண்ணாமலை பஞ்சபூதங்களில் நெருப்பு சக்தி அப்படின்னு சொல்லி சிவனை வணங்குறாங்க. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை, புவனம் கடந்தன்று புன்னுடி மின்னும் தவனச்சடைமுடி தாமரை யோனி அப்படின்னு சொல்லி இந்த வீடுகளில் விளக்கு வைக்கிறதனுடைய நன்மைகளை பற்றி இத்தோடு முடிச்சுக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.